அசோசியேஷன் ஆஃப் சர்டிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஏசிசிஏ கோர்ஸ் நிறைய பேர் எடுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. இப்போ நிறைய பேர் 12th முடிச்சுட்டு காலேஜ் சேரணும்னு இருக்கேன். காலேஜ் சேரும்போது ஏசிசிஏவும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறையா காலேஜில் ஏசிசிஏ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏசிசிஏ கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏசிசிஏ வந்து எக்ஸாம்ஸ்லாம் கொடுப்பாங்க, காலேஜில் 6 பேப்பர் கொடுப்பாங்க. இந்த 6 பேப்பர் கொடுக்குறாங்களே, மிச்சம் 7 பேப்பர் தான் வெளியே எழுதிக்கிடுவோம், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வராதிங்க. இந்த 6 பேப்பரில் நீங்கள் காலேஜில் பாஸ் ஆகிடலாம், காலேஜில் பாஸ் பண்ணி விட்ருவாங்க, மேக்ஸிமம் பாஸ் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் படிக்கலாம் கூட. ஆனால் வெளியே எழுதும் போது நீங்கள் கண்டிப்பாக ஃபெயில் ஆவீங்க. நீங்கள் இந்த 6 பேப்பரும் ஒழுங்காக படிச்சிருந்தால் மட்டும்தான் வெளியே நீங்கள் எழுதும் போது நல்ல மார்க் எடுப்பீங்கன்னு சொல்ல வரல, பாஸ் ஆவீங்க, ஜஸ்ட்டு பாஸ் ஆவீங்க. இது நான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் இப்போ 3rd இயர் போகிறேன். நாங்கள் காலேஜ் சேரும் போது அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம், 6 பேப்பர் எக்ஸாம் சென்டருக்கு இன்னும் 7 தானே, வெளியே போய் பொறுமையாக எழுதிக்கலாம், 6 பேப்பர் முடிச்சிடுறோமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தோடனே அப்படியே மாறி இருக்கு.